நம் மாம்சம் மிகவும் அழுக்கானது. அது ஆசைகளால் நிறைந்ததால் அழுக்கானது. ஆசைகளால் நிறைந்ததால் எல்லாவித கேடான கிரியைகளையும் அது தன்னிடத்தில் அடக்கி மறைத்து வைத்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை மாம்சத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் ரட்சிப்பு. வார்த்தையை மாம்சத்திலே வைக்கிறார், நமது மாம்சத்திலே. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? நம் மாம்சத்தில் இருக்கிற அனைத்து கேடான காரியங்களையும் நீக்கி அது அன்பாக மாற்றுகிறது. ஆசைகளால் நிறைந்த மாம்சம் இப்போது அன்பினால் நிறைந்ததாக மாறுகிறது. இதுதான் ரட்சிப்பு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், அன்பாக மாறுவதற்கு நாம் பலவித பாடுகளின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். இந்த பாடுகளை தேவன் வேண்டுமென்றே நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர் வல்லவராக இருந்தாலும் நமக்கு உதவி செய்யாமல் விலகி நிற்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். சிலுவை என்றால் என்ன? தேவனால் கைவிடப்பட்ட நிலை. தேவன் அவரை காப்பாற்றி இருக்க முடியும், ஆனால் காப்பாற்றவில்லை. அவர் கைவிடப்பட்டார். அதனால் சகல அவமானங்களையும் அவதூறுகளையும் வலிகளையும் நிந்தைகளையும் ஏற்று மரணத்திற்குள் சென்றார், நரகத்திற்கு சென்றார். கைவிடப்பட்ட நிலை. ஆனால் அவர் மரித்திருந்தாலும் உயிரோடு வெளியில் வந்துவிட்டார். அவரும் நம்மைப் போல மாம்சத்தில் வந்தவர்தான். மாமிசத்தில் வந்திருந்தாலும் இப்போது அன்பினால் நிறைந்ததாக மாறிவிட்டார். இழந்ததினாலே, தேவன் பாதுகாப்பை விலக்கினதினாலே, தேவ சித்தம் செய்ததினாலே அவர் கடந்து சென்ற மரணத்தின் பாதை இது. ஆனால் இந்த மரணத்தின் பாதையின் முடிவில்தான் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. இது நம்மிடம் இருக்கிற, நம் மாம்சத்தில் இருக்கிற ஆசைகளை, யோசனைகளை, பிரயாசங்களை, நமக்குள் பல ஒளிந்திருக்கிற வாழ வேண்டும் என்று துடிக்கிற எண்ணங்களை எல்லாம் முறித்து போட்டு தேவ சித்தத்திற்கு அடங்கி நிற்க வைக்கிறது. தேவன் என்ன செய்தாலும் அதற்கு ஒத்துப்போக வைக்கிறது. அது நம்மை நாசமாக்கினாலும் முடிவில் மகிமையாக வெளியே வருகிறது. உலகத்திற்கு இது புரிவதில்லை. அதனால் கிறிஸ்துவை அவர்கள் இன்றும் அறியவில்லை. நீதிமானாக வாழ்ந்தான் மெல்கிசேதேக்கு. நீதியாக வாழ்வதே சங்கடம்தான். நீதி என்றால் என்ன? இழப்பது. முன்னே நான் சொன்னபடி மாம்சத்திலே தேவ வசனத்தை பிடித்து கொண்டு இழப்பது, நம் ஆசைகளை இழப்பது. ஆசைகளை இழக்க இழக்க நமக்குள் இருந்து தேவ தன்மையாகிய அன்பு வெளிப்படும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. இதுதான் மெல்கிசேதேக்கும் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் இழக்காமல் நீதிமானாக முடியாது. அவர் இழக்க இழக்க ராஜாவாக மாறினார். இழக்க இழக்க சமாதானத்தின் ராஜாவாக மாறினார். அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களோடு சண்டை போட்டு கொண்டிருப்பாரானால் நீதியாக இருக்க முடியாது. எல்லோரோடும் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் இழக்க வேண்டும். அவர் இழந்ததினால்தான் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இன்று இந்த வாழ்க்கை அரசாங்கங்களுக்கு புரியவில்லை. ஆபிரகாம் இழந்தான். இழக்க இழக்கத்தான் தேவன் அவனை அங்கீகரித்தார். அவன் வாழ்க்கை முழுக்க இழந்தான். தன் சொந்தங்களை இழந்தான், தன் ஊராரை இழந்தான். பின்பு தன் சிநேகிதனாக தன்னோடு பழகியிருந்த லோத்தையும் இழந்தான். ராஜாக்களோடு சேர்ந்து அவனை காப்பாற்ற போய் போராடி கொண்டு வந்த கொள்ளை பொருள்களையும் அந்த ராஜாக்களுக்கே திரும்ப கொடுத்து விட்டான். அவன் எதையுமே தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை. அவன் இழக்க இழக்க தேவனே அதிசயப்பட்டார். கடைசியில் அவன் தன் சொந்த பிள்ளையும் இழந்தான். இது தேவனுக்கு ஷாக் அடித்தது. ஆச்சரியப்பட்டார். எல்லாவற்றையும் இழக்கிறான்.
இழப்பதினால்தான் மாமிசம் சுத்தமாகிறது. மாமிசம் சுத்தமாக நாம் இழக்க வேண்டும். நமக்கு நெருக்கமானவைகளை, நமக்கு பிரியமானவைகளை, நாம் இறுக பற்றி கொண்டிருக்கிறவைகளை இழக்க வேண்டும். நமக்காக வாழ்வது மாமிசத்தின்படி வாழ்வது, மாமிசத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டுமானால் இழப்பது தான் தேவ சித்தம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போவோம் என்று எண்ணுகிறோம். அது ஓரளவுக்கு தான் உண்மை. அதை முழுமையாக பார்க்க வேண்டுமானால் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகவே சாவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் ஒருவன் மாம்சத்தின்படி பிழைக்க முடியும். மாம்சத்தின்படி தான் முழு கிறிஸ்தவமும் பிழைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இழக்க தெரியவில்லை. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று இந்த சிலுவையை பவுல் விவரிக்கிறார். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை, அது ஆசைப்பட்டதையெல்லாம் தேடி தேடி குவித்து கொண்டிருக்கும் சரீரம், அது போராடும், விட்டு கொடுக்காது, என்னுடையது என்னுடையது என்று அதை இழக்க சொல்லித்தருவது தான் ஆவி. அதற்காகத்தான் நாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி அந்நிய பாஷையில் நிறைந்து குதிப்பதற்காக அல்ல. பரிசுத்தாவி நம்மை பரிசுத்தப்படுத்த, இழப்பதினால்தான் நாம் பரிசுத்தமாகிறோம். ஆசைகள் அனைத்தையும் இழந்த ஒரு மனுஷன்தான் பரிசுத்தவான். நாம் ஆசைப்பட்டவையெல்லாம் இழக்கும்படிக்குத்தான் பரிசுத்தாவியான் நடத்துவார். அப்படி நடத்தப்பட்டவன் தான் மெல்கிசேதேக்கு. அப்படி நடத்தப்பட்டவன் தான் ஆபிரகாம். அவன் ஆசைப்பட்டவைகளை இழந்தான். நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோம். நாம் வறுமையில் இருக்கிறேனே, இருப்பதிலிருந்து கொடுப்பது அல்ல, இல்லாமையில் இருந்து கொடுப்பதுதான் தேவனை ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த விதவை தன்னுடைய இல்லாமையில் இருந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்ததினால் இயேசு கிறிஸ்துவே அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இல்லாமை இழப்பதற்கு ஒரு தடையல்ல. ஆம், நாம் இழக்காமல் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கிற எதையாவது, நாம் பற்றி கொண்டிருக்கிற எதையும் நாம் இழந்தால்தான் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வறுமையில் இருக்கிறீர்களா? விதையுங்கள். அப்பொழுது அது வெளியே சென்று கனி கொடுத்து பெருக்கத்தை தரும். நாம் இருப்பதில் இருந்து கொடுக்க கொடுக்க, விதைக்க விதைக்க அது பலன் தரும். நாம் கொடுக்காமல் தேவன் கொடுப்பது இல்லை. நாம் விதைக்காமல் பலன் அடைய முடியாது. நம் வறுமை ஒழியாது. ஏன் என்னை வறுமையில் வைத்திருக்கிறார்? ஏன் என்னை நெருக்குகிறார்? யோபின் கேள்வி இது. நாமும் அப்படித்தான் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். யோபு எல்லாவித சம்பூர்ணமான நிறைந்த ஒரு மனுஷன். அவனுடைய சொத்துக்கள் அநேகம், பிள்ளைகள் அநேகம். இப்போது அவன் இழக்க வேண்டி வருகிறது. தேவனே யோபை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். தேவனே பிசாசுக்கு முன் ஒரு பெட்டு கட்டுகிறார். அவனை இழக்க வைக்கிறார். அவன் சொத்துக்கள் அனைத்தையும் இழக்கிறான். பிள்ளைகள், அருமையாக நேசித்த பிள்ளைகள் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். இப்பொழுது அவனுடைய சரீரத்தில் கொடிய நோய், பருக்கள் நிறைந்தவனாக நிம்மதியின்றி சொரிந்து சொரிந்து வலியினாலே துடிக்கிறான். தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார்? இழக்க தெரியாததினாலே அவன் கதறுகிறான். அவன் ஆசைப்பட்டவர்களெல்லாம் இழக்க தெரியாததினாலே இப்போது நிர்வாணியாக நிற்கிறான். வழி தெரியவில்லை. ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்? அவன் கடைசியில் தான் சொல்லுகிறான், கண் கெட்டுப்போன மனுஷன், கீழே விழும்போது வெளிச்சம் அடைந்து பேசுகிறேன். நான் அறியாதவைகளை இப்போது அறிந்து கொண்டேன். எது அறியாதது? எது அறிந்து கொண்டது? இழக்க மனம் வேண்டும். அந்த மனம் இப்போது எனக்கு வந்துவிட்டது. ஏற்றுக்கொள்கிறான். தேவன் ஒரு மனுஷனை எப்படியாக பரிசுத்தம் பண்ண
முயற்சிக்கிறார் என்பதை யோபின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். அது பெரிய போராட்டம். யோபு இப்போது ஏற்றுக்கொண்டான், இழக்க சம்மதிக்கிறான். இழந்தவைகளுக்காக அவன் துக்கப்படவில்லை. இப்பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இப்போது பயனுள்ளதாக மாறிவிட்டது. அவன் இழந்தாலும் எதையும் இழக்கவில்லை. திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரைக்கும் போராட்டம்தான். விசுவாசம் போராட்டம் உள்ளது. போராட்டம் எதற்கு? நம்மிடம் இருக்கிற அழுக்கான மாம்சத்தை இழக்காதபடி, அதன் ஆசைகளை இழக்காதபடி நாம் போராடுகிறோம். அது வலிக்கிறது, வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. விசுவாசம் நம்மை சுத்திகரிக்கிறது. போராட்டத்தினாலே சுத்திகரிக்கத்தான் நாம் இழக்கிறோம், பக்குவப்படுகிறோம். இழக்க மனம் சம்மதிக்கிறது. எல்லாவற்றையும் இழந்த பின் என்னிடம் எதுவுமே இல்லை என்ற நிலையில்தான் அன்பு நம்மிடம் வெளிப்படுகிறது. நம்ம இருதயம் சுத்தமாகிறது. பாடுள்ள மனுஷன் பாடுகளினால் தான் சுத்தமாகிறோம். வெறும் வேதத்தை படித்து தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஜீவ பலி அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும். ஜீவனை பலியிடுகிறோம். உயிரோட்டமான நம் வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றுகிற நம்முடைய ஆசைகள், நம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற ஆசைகள், கனவுகள் எல்லாம் முறிந்து போகின்றன. நம் வாழ்க்கையை தேவன் தான் தீர்மானிக்கிறார். நம் ஆசைகள் தீர்மானிப்பது இல்லை. தேவன் நினைத்தபடி தான் நம் வாழ்க்கை அமையும். நாம் நினைத்தபடி நம் வாழ்க்கை போகாது. தேவன் தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை இழக்கிறவனுக்கு ஆசீர்வாதமாகவும், இழக்க மறுக்கிறவனுக்கு அவன் ஆசைகளே சாபமாகவும் முடிகின்றன. இதைத்தான் ரோமர் 8:13 சொல்கிறது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகவே சாவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசவே இல்லை. ஏன் பேசவில்லை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பானால் அவன் ஆவியினால் நடத்தப்பட்டு சரீரத்தின் செய்கைகளை அழிப்பான். சரீரத்தின் செய்கைகளை அழிக்க மறுக்கிறவன் சாகவே சாவான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இருந்தாலும் இதில் எவ்வித ஐயமும் இல்லை. நமக்கு விருப்பமானவர்கள் தேவன் நொறுக்கி எடுக்கிறார், நாசமாக்குகிறார். ஆம், இந்த வார்த்தை கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. யோபின் வாழ்க்கையை நாசமாக்கினார், நொறுக்கி எடுத்தார். அவனுக்கு விருப்பமானவைகள், ஆசைப்பட்டவைகள், அவன் பிள்ளைகள், அவன் சொத்துக்கள், அவன் சுகம், அனைத்தையும் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதற்கு இரக்கமே தேவன் காண்பிப்பதில்லை. நொறுக்கி நீக்கி விடுகிறார். இழக்க மறுக்கிறாயா? அதையே அழிக்கிறேன் என்று சொல்கிறார். அவன் பிள்ளைகளை அழித்தார், அவன் சொத்துக்களை அழித்தார், அவன் சுகத்தை அழித்தார். இப்போது யோபு நிர்வாணியாக நிற்கிறான். ஆனால் யோபினுடைய நிலைமை ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் தேவனை குற்றப்படுத்தவில்லை. அவன் தேவனோடு வியாபாரம் பண்ணவில்லை. நான் உமக்கு இதை தருகிறேன், எனக்கு நீ அதைத்தா. இல்லை. அவன் தன் வாழ்க்கை நிர்மூலமானதற்கு காரணம் என்ன என்று சத்தியத்தை தேட ஆரம்பித்தான். தேடினபடினால்தான் அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது. உண்மையை கண்டுபிடிக்க முடிந்தது. தேவனே அவனோடு பேசினார், அவனை உணர்த்தினார். உணர்வில்லாத நாம் உணர்வடைய பாடுகள் வழி நடத்துகின்றன. குருடரான நாம் வெளிச்சமடைய, கண்கள் திறக்கப்பட பாடுகள் உதவுகின்றன. வெறுமனே வேதம் படித்து இந்த அளவு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாடுபட சம்மதிக்கிற ஒருவனால் தான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். அவன் பட்ட பாடுகள் புலம்பல் தான். இழந்தான், தேவனை பேச வைத்தான், தேடினான். அவன் வாழ்க்கை மாறியது. அவன் வேறு ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது மனம்தான் மாறியிருக்கிறது. எதையெல்லாம் இறுக பற்றி இருந்தானோ அத்தனையும் விட்டுவிட்டான்.
விட்ட பின்பு அத்தனையும் அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது. இதுதான் ரகசியம். நீதிமான் தேவனுக்கு கீழ்ப்படிவதனாலே நீதிமான் ஆகிறான். இங்கு கீழ்ப்படிதல் என்ன? இழக்க சம்மதிப்பது தான். இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்றால் என்ன? அவர் இழக்க சம்மதித்தார். இழந்தார், தன்னையே இழந்தார். இழப்பது தான் நீதி. பணத்தை இழக்கிறோம், மரியாதையை இழக்கிறோம், சுகத்தை இழக்கிறோம். நமக்கு பிரியமாக நாம் எதையெல்லாம் போற்றி பாதுகாக்கிறோமோ அதை தேவன் அடிக்கிறார், நொறுக்குகிறார், இல்லாமல் பண்ணுகிறார். நம் முயற்சிகளை, நம் புத்தியை அடக்குகிறார், நம் திறமைகளை நாசமாக்குகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். இப்பொழுது நிர்வாணியாக நிற்கிறோம். நாம் மனம்தான் இப்போது புதிதாக வேண்டும். இழந்ததற்காக புலம்புகிறோம், வருந்துகிறோம், குற்றம் சொல்கிறோம், மற்றவர்களையும் தேவனையும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த புலம்பலினாலே எந்தவித பயனும் இல்லை. யோபு இழக்க சம்மதித்து விட்டான். அதன் பின் தேவன் அவனை அடிக்கவில்லை, அவனுக்கு அனைத்தையும் திரும்ப கொடுத்து விட்டார். இழந்ததை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிரூபித்து விட்டார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கைகளை பிரித்து கொடுத்து விட்டார். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று. இதனாலே இயேசு கிறிஸ்து எதையும் இழக்கவில்லை. அவர் ராஜாவாக பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறார். நீதிமானாக மெல்கிசேதேக்கு பரலோகத்திலே பிரதான ஆசாரியனாக இருப்பது எப்படி? இழந்துதான் நாம் நீதிமானாக முடியும். இழந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இழக்காமல் தேவ ஆசீர்வாதம் கிடைக்காது. இதை ஆபிரகாமிடம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடம் பார்க்கிறோம், எந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனிடமும் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் தேவைக்காகத்தான் தேவனிடம் வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை அவர் சுகமாக மாற்றித்தர வேண்டும். நம் பிரச்சனைகளை அது பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் நீக்கித்தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய நோய்களை அவர் சுகமாக்க வேண்டும். நம்முடைய வருமானத்தை பெருக்கித் தர வேண்டும். நமக்கு இருக்கிற தொல்லைகளை, பிசாசின் தொல்லைகளை அவர் விரட்டிவிட வேண்டும். இத்தனையும் அவர் செய்துவிட்டால் நாம் சுகமாக நம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த பின்பு அதை பார்த்த ஜனங்கள் திரும்ப தங்கள் வீட்டிற்கே சென்று விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 7:53. அதற்கு பின் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்படவில்லை, அவசியமில்லை. அற்புதங்கள் செய்ய தேவன் அவசியம். இந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ தேவன் அவசியம். அன்பு கொடுக்காத வரைக்கும் கிடைக்காது. தேவன் அவளிடம் அன்பை எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ அவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு திரும்ப சென்று விட்டார்கள். பதிலுக்கு பதில் அன்பு செலுத்த அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த எண்ணம் இல்லை. தனக்கு நன்மை நடந்தால் போதும், அதோடு அவர்கள் விருப்பம் முடிந்து விட்டது. அவர்கள் போன பின்பு இயேசு தனியே நிற்கிறார். நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரிடமிருந்து பெறுகிற நன்மைக்கு பதிலாக நம் அன்பை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய துதிகளினாலே அவர் சந்தோஷப்படுவது இல்லை. நீங்கள் பாராட்டி அவர்களை மகிமைப்படுத்தி ஆரவாரத்தோடு சங்கீதங்களோடு புகழ்வது அவருக்கு இரைச்சலாக இருக்கிறது. நாம் பதிலுக்கு அவரை நேசிக்க தெரியாத வரைக்கும் அவரால் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜீவ பலி, ஜீவனையே பலியாக கொடுப்பதுதான் மெய்யான ஆராதனை. இந்த ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மாம்சத்தின்படி இன்னும் பிழைத்தால் சாகவே சாவீர்கள், கொடுங்கள் என்றால் ஜனங்கள் காணாமல் போய் விடுகிறார்கள். அவர் 5000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் பகிர்ந்து கொடுத்தார். அவரை தேடி வந்து மறுநாள் தங்களோடு அழைத்து சென்று ராஜாவாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவரோ
தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள் என்று விசுவாசத்தை பிரசங்கித்தார். அவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். அற்புதங்கள் வேண்டும், இழக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுக்கு வேண்டாம். இழக்காத வரைக்கும் அது விசுவாசம் இல்லை. இழக்காத வரைக்கும் அந்த விசுவாசம் காப்பாற்றாது. அது மத சம்பிரதாயமான விசுவாசம்தான். இயேசு கிறிஸ்து வராமலேயே இந்த மத சம்பிரதாயங்களை யூதர்கள் பின்பற்றி கொண்டு தான் இருந்தார்கள். வார்த்தைக்கு வார்த்தை அதன்படி நடந்து. ஆனால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு இழந்து வாழக்கூடிய அன்பினாலே பரிசுத்தமாகிற மாம்சத்திலே வாழ்கிற நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை. மத சம்பிரதாயங்களை கைக்கொள்வதனாலேயே நாம் பரிசுத்தமாகி விடலாம், தேவ அன்பை பெற்றுவிடலாம், பரலோகம் சென்று விடலாம் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். இந்த உலகத்தில் தான் நாம் பரிசுத்தமாக வேண்டும். பரலோகம் போய் பரிசுத்தமாக வாய்ப்பு இல்லை, அவசியமும் இல்லை. இதற்காகத்தான் நம் மாம்சத்திலே தேவ வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மாம்சத்திலே தேவ குமாரன் வெளிப்பட வேண்டும். நம் மாம்சத்திலே அந்த வார்த்தையை பற்றி கொள்வதனாலே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சங்கீதங்கள் அவருக்கு தேவையில்லை, நம்முடைய பாடல்கள் அவருக்கு தேவையில்லை, நம்முடைய ஊழியங்கள் அவருக்கு தேவையில்லை. நாம் இழந்து ஒடுங்கி தேவ சித்தம் செய்வோமானால் அதுதான் அவருக்கு தேவை. அவரை நேசிக்கிறவர்கள்தான் அவருக்கு தேவை. அவரால் நேசிக்கப்படுகிறோம் நாம், அவரை பதிலுக்கு நேசிக்கிறவர்கள். அப்படி பேசுவோமானால் மனுஷர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள், ஓடிப்போகிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு தேவையில்லை என்று இதைத்தான் யோவானிலும் நாம் படிக்கிறோம். அவர் அற்புதங்கள் செய்த போது தேடி வந்தார்கள். தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஓடிவிட்டார்கள். கேள்வி கேட்கிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள், வாதம் செய்கிறார்கள், அவரை புறக்கணிக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலை. நாம் இழக்காமல் அன்பாக மாற முடியாது. சுயநலவாதியாகத்தான் ஆசைகளின் பின்னே ஓடிக்கொண்டிருப்போம். இதில் இயேசு கிறிஸ்துக்கு எந்தவித இடமும் இல்லை. இப்படி வாழ்வதற்கு அவரை பின்பற்றுவது என்றால் அவரை பார்த்து அவரை போல இழப்பது தான். சிலுவை என்றால் நம்மை அழிப்பது, நம்முடைய ஆசைகளை அழிப்பது, நம்முடைய விருப்பங்களை, கனவுகளை, துடிக்கிற நம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பாசங்களை, நாம் பற்றி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அழிப்பது. அழிக்காமல் எவனுமே பரிசுத்தமாக முடியாது. இழக்கிறோம், கொடுக்கிறான். ஆபிரகாம் கொடுத்தான், அது தேவனையே ஷாக்கடிக்க வைத்தது. அவன் இருக்கிறதிலிருந்து கொடுத்தான். இருக்கிறதிலிருந்து நீங்களும் கொடுங்கள். அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுங்கள், முடிந்ததை கொடுங்கள். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். நீங்கள் இருக பற்றி கொண்டிருக்கிறவைகளை கொடுங்கள். நீங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் நீங்கள் மாம்சத்திலிருந்து வெளியிலே வர முடியும். மாமிசம் அகோரமானது, அது தீமை நிறைந்தது. நாம் ஆசைகளை ஆராதிக்கிறோம், அழகு பார்க்கிறோம், நேசிக்கிறோம், அது தீமை நிறைந்தது. இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்துதான், தேவனுக்கு ஒப்பாக இருப்பதை இழந்துதான் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து சிலுவை பரியந்தம் சென்று நரகத்திற்கும் இறங்கினார். அத்தனையும் இழந்த பின்பும் அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்ல காரணம், எதையும் அவர் பற்றி கொண்டிருக்கவில்லை. இதனால்தான் தேவன் அவரை வானளவு உயர்த்தி நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படிக்கு, கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு வைத்திருக்கிறார். நாம் இழக்க துணியாத வரைக்கும் பரிசுத்தமாக முடியாது. மாம்சத்திலே வார்த்தையை வைக்கிறார். அந்த வார்த்தை நம்மை தேவசாயலாகவே மாற்றுகிறது. மாம்சத்திலே வார்த்தையாக வந்து நம்மை புதுப்பிக்கிறார். இதுதான் தேவ பக்தியின் ரகசியம்.